பாருங்க, "வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே" எனும் தமிழ்த்தாய் வாழ்த்துப் பாடலைப் பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன். ஓல்டு 11th புக் பேஜ் நம்பர் 204 இருக்கு. நியூ 11th புக் பேஜ் நம்பர் 186 இருக்கு. பாருங்க, "புலமை பெருங்கடல்" என அழைக்கப் பெற்றவர் உ.வே. சாமிநாதர். இது 12th புக் பேஜ் நம்பர் 85 இருக்கு. என்கிட்ட +1 +2 தமிழ் புக் இல்ல. அதனால பிடிஎஃப் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். புலமை பெருங்கடல் பேஜ் நம்பர் 85ல 12th புக்கில் இருக்கு. புலமை பெருங்கடல் தமிழ் தாத்தா. பாருங்க, அடுத்த கேள்வி. புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? திரு ஜியூபோப். ஓல்டு 11th தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் 61லையும் நியூ 11th புக் பேஜ் நம்பர் 67லையும் இந்த ஆன்சர் இருக்குது. இந்த கேள்விக்கான ஆன்சர் இருக்குது. அடுத்த கேள்வி பாருங்கள். புறநானூறு இந்நூலை த 400 சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் அண்ட் ஆந்தாலஜி ஆஃப் போயம்ஸ் ஃப்ரம் கிளாசிக்கல் தமிழ் த புறநானூறு என்னும் தலைப்பில் மொழிபெயர்த்தவர் ஜார்ஜ் எல் ஹார்ட். இது 12th பேஜ் நம்பர் 173, 11th பேஜ் நம்பர் 61, அதாவது ஓல்டு புக் 11th. நியூ 11th புக்கில் பேஜ் நம்பர் 67லையும் இருக்குது இதுக்கான ஆன்சர். அதாவது 11th புக்கு, அதாவது ஓல்டு அண்டு நியூ 11th புக் ரெண்டுத்துலேயுமே இந்த 2 கொஷினுக்கான ஆன்சர் ஒரே பேஜில் தான் இருக்கும். ஆனால் அந்த 12th புக்கில் தலைப்பில் மொழிபெயர்த்தவர் மட்டும்தான் இருக்கும். அடுத்த கேள்வி. திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் நாவை காக்காதவர் 11th தமிழ் புக்கு பேஜ் நம்பர் 87ல் இருக்குது. பாருங்கள், செகண்ட் கொஷின். துன்பப்படுபவர் டேஷ். அடுத்த கேள்வி. செந்தமிழ் இலக்கண குறிப்பு தருக. பண்புத்தொகை 12th தமிழ் புக்கு பேஜ் நம்பர் 3ல் இருக்குது. நியூ தமிழ் புக்கு தான். அடுத்த கேள்வி. காவிய தரிசனம் எனும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது தண்டி அலங்காரம். நியூ 12th தமிழ் புக்கு பேஜ் நம்பர் 9ல் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். அடுத்த கேள்வி. ஃபிக்ஷன் என்னும் சொல்லின் தமிழ்ச்சொல் புனைவு. 12th நியூ தமிழ் புக்கு பேஜ் நம்பர் 22ல் இருக்குது. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம எக்ஸாமுக்கு படிக்க போகிறோம். அப்படிங்கும்போது நான் என்னென்னா 6th to 10th நியூ புக் படித்தாலே போதும், தட்ஸ் எனஃப் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் இந்த டிஎன்பிசி 2024 எக்ஸாம் அட்டன் பண்ணதுக்கப்புறம் தான் கிடையாது, 10th to 12th வரைக்கும் படிக்கணும். அதாவது நியூ புக்கு ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு ஓல்டு புக்கில் என்ன பண்ணணும் அப்படின்னா சிலபஸையும் கவர் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ என்னென்னா 10th to 12th நியூ புக் ஃபுல்லாக படிச்சுட்டு பேலன்ஸ் ஓல்டு புக்கில் என்னென்னா சிலபஸை மட்டும் நம்ம படித்தா போதும், எல்லாமே படிக்க தேவையில்லை. ஓல்டு புக்கில் சிலபஸை கண்டிப்பாக படிக்கணும். ஏன்னா கிரேட் என்னவோ குரூப் 4க்கு எஸ்எஸ்எல்சி தான். கொஷின் கேட்டிருக்கிறது என்னவோ 12th கிரேட் வரைக்கும் கேட்டிருக்காங்க. என்ன மாதிரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்படி படிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. பட் ஆனாலும் விடாமுயற்சி பண்ணி படிக்கணும் அப்படின்னு நான் ஒரு குறிக்கோளோடு இருக்கேன். அதுவும் ஒர்க் போயிட்டு திரும்ப ஈவினிங் படிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் டிசைட் பண்ணியிருக்கேன்.